வணக்கம் நண்பர்களே. உங்கள் காலை பொழுது சக்தி வாய்ந்ததாக மாற்ற 4 முக்கியமான பழக்கவழக்கங்கள். ஒரு நாள் எப்படி ஆரம்பிக்கிறதோ அதே மாதிரி தான் அந்த நாள் முழுவதும் ஓடும். வாழ்க்கையில் வெற்றி வேண்டும் என்றால் முதலில் மாற்ற வேண்டியது உங்கள் காலை பொழுதைத்தான். பலர் வாழ்க்கை சரியில்லைன்னு சொல்லுவார்கள். ஆனால் உண்மையிலேயே அவர்களின் காலை பொழுதுதான் சரியாக ஆரம்பிக்கவில்லை. இந்த காணொளியில் உங்கள் வாழ்க்கை மெதுவாக ஆனால் உறுதியாக மாற்றக்கூடிய 4 சக்தி வாய்ந்த காலை பழக்க வழக்கங்களை அமைதியாக பார்க்க போகிறோம். இந்த பழக்கங்கள் பணம், பதவி, புகழ் மட்டுமல்லாமல் மனம், உடல், வாழ்க்கை மூன்றையும் சமநிலையில் வைத்திருக்கும். பழக்கம் 1. விழித்த முதல் நொடி மனத்தை அமைதிப்படுத்துதல். காலை கண் திறக்கும் அந்த முதல் நொடி மிகவும் சக்தி வாய்ந்தது. அந்த நொடியில் நீ கைபேசியை எடுப்பாயா அல்லது உன்னை நீ உணர்வாயா? பலர் கண் திறந்த உடனே பிறரின் வாழ்க்கைக்குள் நுழைகிறார்கள். அதனால்தான் அவர்களின் நாள் குழப்பமாக ஆரம்பிக்கிறது. இந்த ஒரு பழக்கத்தை மாற்றுங்கள். கண் திறந்த உடனே 3 ஆழமான மூச்சுக்கள். மூச்சை உள்ளே இழுத்து மெதுவாக வெளியே விட வேண்டும். இந்த 30 வினாடிகள் மனதிற்கு ஒரு செய்தி தரும். இன்று நான் அமைதியாக இருக்கின்றேன். புத்தர் சொன்ன ஒரு உண்மைதான் நினைவுக்கு வருகிறது. இந்த நொடியில் அமைதி இருந்தால் அடுத்த நொடியும் அமைதியாகுமாம். காலை தொடக்கம் அமைதியாக இருந்தால் நாள் முழுவதும் மனம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். பழக்கம் 2. உடலை எழுப்பும் இயக்கம். மனம் மட்டும் இல்லை, உடலும் விழிக்க வேண்டும். உடல் தூங்கிக் கொண்டே இருந்தால் மனம் சுறுசுறுப்பாக இயங்காது. காலை என்றால் கடினமான பயிற்சி வேண்டியதில்லை. 10 முதல் 15 நிமிடங்கள் மெதுவாக நடை, இலகுவான உடல் அசைவுகள் அல்லது நீட்டிப்பு பயிற்சி போதும். உடல் அசையும் போது மனதில் தேங்கிய பழைய அழுத்தங்கள் மெல்ல வெளியேற ஆரம்பிக்கும். திருவள்ளுவர் சொன்னது, உடலும் மனமும் இணைந்தால் வாழ்க்கை உறுதியாகும். காலை உடலை இயக்கினால் நாள் முழுவதும் சோர்வு குறையும், புத்துணர்ச்சி அதிகரிக்கும். பழக்கம் 3. மனதை திசை திருப்பும் எண்ணங்களை கட்டுப்படுத்த வேண்டும். காலை நேரம் மனம் மிக மென்மையாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுவே நாள் முழுவதும் ஓடும். பலர் காலை எழுந்ததும் பிரச்சனைகளை நினைக்க ஆரம்பிப்பார்கள். அதனால்தான் அவர்களின் நாள் சுமையாக மாறுகிறது. இதை மாற்ற ஒரு எளிய வழி. காலை 5 நிமிடம் இந்த 3 கேள்விகளுக்கு மனதிற்குள் பதில் சொல்லுங்கள். இன்று நான் நன்றி சொல்ல வேண்டிய ஒன்று. இன்று நான் செய்ய வேண்டிய ஒரு முக்கிய செயல். இன்று நான் அமைதியாக இருக்க நினைக்கும் ஒரு காரணம். இந்த 3 கேள்விகள் மனதை நேர்மறை திசைக்கு மாற்றிவிடும். எண்ணம் சரியானால் நாள் தானாக சரியாகும். பழக்கம் 4. நாளை உருவாக்கும் சிறிய திட்டம். வெற்றியாளர்கள் காலையை வீணாக்க மாட்டார்கள். அவர்கள் நாளை முன்னதாகவே மனதில் உருவாக்கி விடுவார்கள். காலை 10 நிமிடம் போதும். இன்று செய்ய வேண்டிய முக்கிய 3 விஷயங்கள். அவற்றில் மிக முக்கியமான ஒன்று. இதற்காக பெரிய குறிப்பேடு தேவையில்லை. ஒரு காகிதம், ஒரு எண்ணம் போதும். திருவள்ளுவர் சொன்னது, தெளிவான வழி இருந்தால் பயணம் சுலபம். காலை திட்டம் இருந்தால் நாள் முழுவதும் மனம் அலைக்கழிக்காது. இந்த 4 பழக்கங்களும் சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் சாதாரண விஷயங்களை தொடர்ச்சியாக செய்வதே அசாதாரண வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். வெற்றி என்பது ஒரே நாளில் கிடைப்பதில்லை. அது ஒவ்வொரு காலையிலும் நீ எடுத்த சின்ன முடிவுகளின் விளைவு. நாளை காலை நீ எழும்பொழுது இந்த வீடியோ உனக்கு நினைவில் வரலாம். அந்த நொடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் செய். கைபேசியை விடு. மூச்சை கவனி. உன்னை உணர். அதுவே உன் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கும்.
நினைவில் வை, வெற்றி என்பது வெளியில் இல்லை, அது உன் காலை பழக்கத்தில்தான். இன்று தொடங்கு, நாளை தொடரு, வெற்றி உன்னை தேடி வரும். இந்த காணொளி உங்கள் மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுத்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது உதவும்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி.